Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோன் ஆப் தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம கார் தாங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல நம்மளுடைய மெயில் ஐடியை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுடைய மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்க. மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் மெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு கூகுள் செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை கொடுத்துட்டு அதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போகும். அதாவது கூகுளுடைய அஃபிஷியல் தான் அது. ஸோ அதுக்குள்ளே போன உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ஒரு செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணுங்கள். அண்ட் அதே போல் இன்னும் குறிப்பாக நீங்கள் அதில் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சில ஆக்சஸ் வந்து தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்றது இருக்கும். அந்த ஆக்சஸ் எல்லாம் டினே பண்ணி விட்ருக்கேன். இது 7 நாள் அப்ளிகேஷன் தான் அங்கே இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அவனை தாண்டி வேற ஒரு சிலரும் இருக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உங்களுடைய மெயில் ஐடி அப்படின்றது சேஃப் ஆகிடும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, இது செய்முறை வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணதுக்கான, அதாவது உருவாக்குனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய மெயில் ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். க்ளவுடில் ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இவனுங்க ஏதாவது எடுத்துருவானுங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மள்கிட்ட தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சந்தேகம் எனக்கு வந்துட்டு எப்போ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதில் மாட்டிக்கிட்டேன். இதில் மாட்டி வந்துட்டு யோசிச்சுட்டேன். இப்போ நினச்சா கூட அந்த ஃபியர் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் அடிப்பானுங்க. அதனால தான் இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளே வந்தேன். இந்த ஒரு வீடியோ போடணும், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நான் வந்தேன். நான் இதெல்லாம் இவனுங்களை விட்டுறவே கூடாது, விட்டுறாத மாறா ஜெயிச்சுடு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்களை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நீங்களும் இப்போ அதே பயத்தில் தான் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. ஏன்னா அதே பயத்தில் நானும் இருந்திருக்கேன். இங்கே கவலைப்பட்டு பயப்படுறது, ஸோ இவனுக்கு பணம் கட்டுறது, இதெல்லாம் நாட் அ சொல்யூஷன். ஸோ இங்கே சொல்யூஷன் அப்படின்றது என்ன தெரியுங்களா? இவனை இக்னோர் பண்ணுறது மட்டும்தான். நீங்கள் தைரியமாக இருக்கிறது மட்டும்தான் சொல்யூஷன். ஸோ அதை விட்டுட்டு இவனுக்கு பயந்துக்கிட்டெல்லாம் இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா இவனுடைய மெயின் என்ன தெரியுங்களா? இவனுடைய மெயின் உங்களை பயம்படுத்தணும், அதுக்கு தான். ஸோ அந்த பயம்படுத்துறதுக்காக அவன் என்ன வேணால் வந்துட்டு பண்ணுவான். ஸோ உங்களை பயன்படுத்துவான், உங்களை வந்து சண்டை போடுவான், உங்களை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இவன் என்ன செய்வானோ ஆப்வியஸாக, ஸோ இவன் வந்துட்டு முழுக்க வந்துட்டு உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ மெயில் ஐடி இருங்க ஒரு நிமிஷம். ஓகே, இல்லை அது கீழே வந்துட்டு காற்று வரல, வெயில் வேண்டியது பயங்கரமா புழுங்குது உங்கள்கிட்ட. அது ஒன்றும் இல்லைங்க. காரில் வந்து காரணம் என்னன்னா, வண்டி துடைக்கலான்ட்டு வந்தேன், கவர் போட்டு வச்சுட்டு போயிருந்தேன். கவர் எடுத்துடுச்சு. இந்த காக்காலாம் மேலே உட்காந்து ஒரே காலை வச்சு மண்ணு போட்டு, அது வேணுமே மண் எடுத்து வந்துலாம் போட்டிருக்கும் போல, மண்ணெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி விட்டுச்சு. வண்டியெல்லாம் தொடச்சிட்டு கவர் போடலான்ட்டு வந்தேன். சரி, அப்புறம் கார் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா சரி ஓகே இதையும் எடுத்து விட்டுலாங்க அப்படின்னு இதை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அதாவது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய மெயில் ஐடியில் இருக்கக்கூடிய தகவல்களை அவனால் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா முடியாது. இன்னொரு 1 லைனில் சொல்லணும் அப்படின்னா முடியும். அப்போ எப்போ முடியும் எப்போ முடியாது? நான் ஒரு மெயில் ஐடியை அவங்ககிட்ட கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். அந்த லாகின் பண்ண மெயில் ஐடிக்கு ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அவனுக்கு டைரெக்டாக அதாவது வேற ஏதாவது வழியில் அவனுக்கு கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ்வேர்டு விசிபிலிட்டியோ அல்லது வந்துட்டு யாராவது அந்த இப்போ ஒரு தளம் இருக்க வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் என்னுடைய மெயில் ஐடி கொண்டு வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ என்னுடைய மெயில் ஐடி லாகின் பண்ணும்பொழுது இதில் என்னுடைய பாஸ்வேர்டு அப்படின்றது என்கிரிப்டில் தான் இருக்கணும். அதாவது ஒரு கோடிங் மாதிரி இருக்கும், அதை போட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் அந்த கோடிங் இதெல்லாம் படிக்கல, தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன் அவ்வளவுதான். ஸோ அந்த கோடிங் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த கோடிங் அப்படின்றது வந்துட்டு யாராலையுமே பார்க்க முடியாது. அந்த பாஸ்வேர்டு சிஸ்டம் லாங்குவேஜில் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு இப்போ அந்த பாஸ்வேர்டு விசிபிலிட்டியாக தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதை என்ன செய்யும்னா இந்த மெயில் ஐடி அதுக்குள்ளேயே போகாது. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்டு விசிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா லாகின் பண்ண முடியாது. அண்ட் அதே போல் அந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. சாரி, வந்து யூடியூப்ன்ற பாருங்க, இது நம்மளுடைய வந்துட்டு பிளே ஸ்டோர் தரப்புல இருந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிளே ஸ்டோருடைய மெயின் என்னன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கணும் அப்படின்றது தான். ஏங்க இன்னும் வரைக்கும் வந்துட்டு இந்த டெலகிராம் இதுல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது பாவம், இதுல ஒழுங்கா அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கொடு அப்படின்னா இன்ன வரைக்கும் டெலகிராம் தராம வச்சிருக்கு.
ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே அதாவது மக்களுடைய தகவலை வெளியில விட்டுட்டா அவங்களுடைய ரெப்புடேஷன் போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க, தரமாட்டாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு அந்த இது நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் சொல்றேன் நான். அதனால நம்மளுடைய பாஸ்வேர்டே அவனுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஒருவேளை நீங்க வந்துட்டு அவனுக்கு உங்களுடைய மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் தனியா ஒரு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ அவனால ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதுலயும் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒன்னு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டுக்கணும், இல்ல பாஸ் கீ போட்டிருப்பீங்க, இல்ல உங்களுடைய மொபைல்ல எஸ் ஆர் நோ அப்படின்றது கேட்கும். இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நோன்னு தான் நம்ம சொல்லணும். அவங்ககிட்ட நீங்க எல்லாத்தையும் கொடுத்தாலும் இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுக்கணும். அப்போ அவங்ககிட்ட நான் இதை கொடுத்துட்டேன், நான் எஸ்ஸும் கொடுத்துட்டேன், இல்ல பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டேன், இல்ல பாஸ் கீயும் கொடுத்துட்டேன், இல்ல ஓடிபி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அப்படின்னாதான் நீங்க யோசிக்கணும். இல்ல நான் ஜஸ்ட் லாகின் தாங்க பண்ணேன் அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல, அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொன்னது, அந்த தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் அப்படின்றத போய் நீங்க வந்து டிசேபிள், அதாவது டினே பண்ணி விட்டுருங்க, எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான், இப்படி நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய சிஸ்டம் சேஃப், நம்மளுடைய டிவைஸ் சேஃப், நம்மளுடைய போட்டோ மற்ற டீட்டெயில் லொசுக்கு எல்லாமே சேஃபா இருக்கும். இல்ல நான் வந்துட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னா தான் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கும். இதுதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். நீங்க பயப்படணும், நீங்க வந்துட்டு ஒரி பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுங்களா, உங்ககிட்ட அதாவது உங்களை பயன்படுத்தி பணம் வாங்குறது மட்டும் தான் என் வேலை. இப்போ உங்களுடைய மெயில் ஐடியும் சேஃப், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடியை லாகின் பண்ணணும்னா பாஸ் கீ தேவை. அதுக்கு முன்னாடி வந்துட்டு மெயில் ஐடி லாகின் பண்ணணும்னா பாஸ்வேர்டு தேவை. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டுட்டாலும் இங்கே ஓடிபி வரும், அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும், அது தேவை. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ் கீ தேவை. அது பாஸ் கீ ஒரு வேளை போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு தேவை. அது வந்துட்டு லாஸ்ட்டாக கேட்கும், அந்த ஆப்ஷன்லேயே கேட்கும், அவன் வந்து இதுதான் கொடுப்பான், பாஸ் கீயும் வரும், அந்த ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுடைய டிவைஸில் நீங்கள் எதில் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வரும், அதில் வந்துட்டு நம்பர் போட்டு வரும். அந்த நம்பர் கரெக்டாக அவன் என்ட்ரு பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பரை என்ட்ரு பண்ணாதான் வந்துட்டு அங்கே லாகின் ஆகும், அப்படின்னா ஆகாது. அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்கு. நீங்கள் இதில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆப்பில் மட்டும் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அங்கே போய் பண்ணிவிடுங்க. அங்கே போய் அந்த கூகுள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் அதை போய் தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ் வந்து எடுத்து விட்டுருங்க. இல்லை நான் வந்துட்டு எனக்கு இருந்தாலும் டவுட்டாகவே இருக்குங்க, எனக்கு யோசனையாகவே இருக்குது, நான் என்ன பண்ணுறது, இது ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் எங்கே லாகின் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே லாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கேட்கும், ஆல் டிவைஸ் லாக் அவுட் அப்படின்னு கேட்கும், ஆல் டிவைஸ் லாக் அவுட். இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க, உங்களுடைய மெயில் ஐடியும் பாதுகாப்பாக இருக்கும், உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அப்படி கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள் டிரைவ் ஆக்சஸ் அப்படின்றது அது தனி ஆக்சஸ், அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான், எனக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் ஓகேன்னு சொல்லலை. ஸோ இதெல்லாம் பண்ணால் இன்னும் சிவியராக அவன் மாட்டிப்பான். அவனுக்கு அந்த ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். அவன் இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த சூதுகோவம் படத்தில் வர்ற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட காசு பிடுங்கிட்டு இதை கூட அதை கூடன்னு பிடிங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறான். இது இவன் இன்னும் எக்ஸ்ட்ரா போனான்னா இது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால அவன் இதுக்குள்ளே அதிகமாக போக மாட்டான். அவன் இதை விட ஈஸியாகவே உங்கள்கிட்ட பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து டீட்டெயில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதை நெட்டில் விற்று அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும், ஸோ வந்துட்டு மக்கள் பேனிக் ஆகக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காகவும் தான் உருவாக்கப்பட்டது. என்னுடைய அனுபவம் அப்படின்றத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஏன்னா இதில் நானும் மாட்டியிருக்கேன், என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டேன். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இதில் இருந்து ரொம்ப எளிமையாக வெளியில் வந்துட முடியும். நிறைய வீடியோ இதுக்காக நான் உருவாக்கி போட்டிருக்கேன், மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள்.